ஹாய் போஸ், வெல்கம் டு எலைட் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பிரபு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, துறைப்பக்கத்தில் வந்து ஒரு செமி ஃபர்னிஷ்டாக 2 பிஹெச்கே ஃப்ளாட் தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 1.7 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. துறைப்பாக்கம், பெருங்குடி, வேளச்சேரி இந்த சரௌண்டிங்கில் வந்து ஒரு நல்ல கேட்டட் கம்யூனிட்டியில் வந்துட்டு ஒரு 2 பிஹெச்கே ஃப்ளாட் பார்த்துருக்கீங்கனால் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி அது இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நியூ வந்தால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி இந்த ஃப்ளோர் தான். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இதுதான் வந்து பால்கனி இந்த சைடு. இப்போ வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி ஃபுல்லாக பார்த்துருவோம். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் பார்த்திங்கன்னா அர்பன் ட்ரீ வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் ப்ராஜெக்ட். இது டோட்டலாக வந்து 6 பிளாக்காக பண்ணியிருக்காங்க. 80 யூனிட்ஸ் வந்து இது உள்ளே இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்லணும்னால் உங்களுக்கு வந்து பில்டப் ஏரியா பொறுத்தளவுக்கு வந்து 1001 ஸ்கொயர் ஃபீட்டும், யூடிஎஸ் பொறுத்தளவுக்கு வந்து 470 ஸ்கொயர் ஃபீட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் 3 பால்கனி கொடுத்துருக்காங்க. ஒரு ஓப்பன் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டட் கம்யூனிட்டி பொறுத்தளவுக்கும் வந்து ஒரு நல்ல கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல அட்மாஸ்பியரில் இருக்குது இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவுக்கும். இந்த ஃப்ளோரை பொறுத்தளவுக்கும் வந்து 4 வீடுங்க இருக்குது. இதில் வந்து நம்ம இந்த வீடு தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடை பொறுத்தளவுக்கும் வந்து நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 4 ஃப்ளோர்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம் நம்ம. இப்போ வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே லிவிங் ஹால் கம் டைனிங் கொடுத்துருக்காங்க. வித் உங்களுக்கு பால்கனியோட கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் வந்து 10 இயர்ஸ் ஓல்டுது. ஹாலை பொறுத்தளவுக்கும் வந்து நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 19.5 × 10.1 ஃபீட். நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து இந்த ஹாலில் மட்டும் ஒரு 4 மார்க் இருக்குது. ஸோ இது க்ளீன் பண்ணவங்க வந்து ஆசிட் போடலாமான்னு கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து இவங்க வேண்டாம், வெறும் வந்து ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த மார்க் இருக்குது. பட் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ண முடியும் உங்களால். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடை பொறுத்தளவுக்கும் வந்து கிளியராக இருக்கும் உங்களுக்கு. இந்த வீட்டில் வந்து என்ன ஒரு சூப்பரான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3 பால்கனி கொடுக்குறாங்க. 3 பால்கனி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம், கிச்சன் அண்ட் ஹால். ஸோ நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. 3 பால்கனின்னும் போது உங்களுக்கு வந்து ஒரு 2 பிஹெச்கேக்கு 3 பால்கனின்றது உண்மையிலே ஓகே தான். இந்த பால்கனிக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் அண்ட் பேட்மிண்டன் கோர்ட் பார்த்த மாதிரி உங்களுக்கு வியூஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்டே வந்து ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துருக்கிறதுனால உள்ளே இருக்க எல்லா கம்யூனிட்டியும் வந்து பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லுக்கோடு இருக்கும். அது ஒரு நல்ல வியூன்னு சொல்லலாம். மெயின்டனும் வந்து ஓரளவுக்கு அந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு வந்து கிளியராக இருந்தது உள்ளே. இப்போ நான் நின்றுருக்கேன் இல்லையா, இந்த பால்கனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8.4 × 4 ஃபீட். இது இருக்கிறதுல இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. மற்றது எல்லா பால்கனியும் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் எப்பயும் பார்க்குற மாதிரி நம்ம கிச்சன் பார்த்துருவோம். கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் ஃபர்னிஷ்டாக பண்ணல, பட் வந்து ஓகே. எங்கெங்கே வந்து இந்த 2 பிஹெச்கேவுக்கு எந்த அளவுக்கு வந்து வார்ட்ரோப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனோட சைஸ் பொறுத்தளவுக்கு வந்து 7 × 10.4 ஃபீட். இது ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து பால்கனி பொறுத்தளவுக்கு வந்து 7.4 × 4 ஃபீட். இது ஸோ இந்த சைடு எல்லாமே உங்களுக்கு வென்டிலேஷன்லாம் சூப்பராக இருக்கும். இந்த ஏரியா பொறுத்தளவுக்கும் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் பொறுத்தளவுக்கும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. கிச்சன் பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. சில இடத்துல வந்து பிளாஸ்டிக்கில் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து பியூர்லி வந்து ப்ளைவுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. அது கிச்சன் டாப் பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு பிளாக் கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. காமன் டாய்லெட் பொறுத்தளவுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு தனியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதிலே வந்து கீசர் எல்லாமே இருக்குது. ஆசிட்டிஸ் இப்போ என்ன கண்டிஷன் இருக்கோ அதே கண்டிஷனில் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துருவோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11.10 × 10.5 ஃபீட். இது ஸோ இதிலே வந்து வித் அட்டாச் பாத்ரூம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு பால்கனியும் கொடுத்துருக்காங்க.
இதுலேயும் வந்து ஒரு சைடு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வார்ட்ரோப் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே நீட்டாக இருந்தது, எந்த டேமேஜும் இல்லை, நல்லாவே கிளியராக வச்சுருந்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 2க்கு 2 டைல் தான் போட்டிருக்காங்க டைல் பொறுத்தளவுக்கும். ஓரளவுக்கு நல்லா பெருசாக தான் இருக்குது. உங்களுக்கு 2 டாய்லெட்டுமே வந்து உங்களுக்கு கீசர் போட்டிருக்காங்க, வாட்டர் ஹீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 3rd பால்கனி பார்த்துருவோம். எப்படின்னா உங்களுக்கு ஹாலில் ஒரு பால்கனி பார்த்துருப்போம், கிச்சனில் ஒரு பால்கனி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில் வந்து ஒரு பால்கனி. இது இந்த பால்கனி பொறுத்தளவுக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்பேசியஸாக இருக்கும். உங்களுக்கு 9.9 × 4 ஃபீட் இது இதனுடைய சைஸு. இந்த கம்யூனிட்டியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிம் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது, பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது, இன்டோர் கேம் இருக்குது, பவர் பேக்கப் இருக்குது, சேவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்குது தனியாக. அது வந்து வீடியோட எண்டில் காமிக்கிறோம் உங்களுக்கு. சிசிடிவி கேமரா இருக்குது, ப்ளஸ் செக்யூரிட்டி 24 hours இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஒரு நல்ல கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லலாம். அது அர்பன் ட்ரீ உடைய ப்ராஜெக்ட். இது இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 1 ஏக்கர் ப்ராஜெக்ட். இது 6 பிளாக்காக பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து 80 யூனிட்ஸ் இருக்குது, உள்ள 80 ஃப்ளாட்ஸ் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நியர்பை என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். மவுண்ட் ஃபோர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பொறுத்தளவுக்கு வந்து ஒரு 300 மீட்டரில் இருக்குது. உங்களுக்கு குளோபல் இன்ஃபினிட்டி பார்க் இருக்குது இல்லையா, ஜஸ்ட் ஒரு 2.6 கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு OMR ரோடு பொறுத்தளவுக்கு வந்து கரெக்டாக ஒரு 1.7 கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2.2 கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு வந்து கிராண்ட் ஸ்கொயர் மால் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் இங்கேருந்து வந்து ஒரு 6.5 கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு மினி பஸ் வர இடம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் தான் வந்து நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்க்குறோம். இதுலேயும் வந்து வார்ட்ரோப் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10.2 × 10.1 ஃபீட் இது. ஸோ ஃபுல்லாக வந்து வார்ட்ரோப் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளாட்டை பொறுத்தளவுக்கு வந்து ரெண்டல் இன்கம் பொறுத்தளவுக்கும் ஏற்கனவே இருந்தவர் வந்து 25,000 ப்ளஸ் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காரு. துறைப்பாக்கம், பெருங்குடி, உங்களுக்கு வேளச்சேரி இந்த சரௌண்டிங்கில் வந்து ஒரு 2 BHK நல்ல ஒரு ப்ரீமியம் அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டிங்கனால் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்ல ஒரு லொக்கேஷன் சொல்லலாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ப்ரைஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. ஏன் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து டவுன் ஆகுது ரேட்டு, இல்லை ஹைக் ஆகுது அப்படின்னா என்னால் சேஞ்சஸ் பண்ண முடியல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன். இதுதான் வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். இது இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி சைட் விசிட் வரணும்னு நினச்சாலோ கண்டிப்பாக வந்து டிஸ்பிளே தெரியும்போது கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து ப்ரொமோஷன் வீடியோவோ அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்பிளே தெரியும்போது கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.